வணக்கம் மச்சீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? யூடியூப் டுட்டோரியல் சீரிஸ் தமிழ் 2022 எபிசோட் 48 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் யூடியூப் தரப்புலேருந்து ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டை நம்ம ரீச் பண்ணும்போது நமக்கு ஒரு ரிவார்ட் மாதிரி கொடுப்பாங்க. அந்த வரிசையில் ஃபஸ்ட் 100 சப்ஸ்கிரைபர்ஸை நம்ம ரீச் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் நமக்கு கொடுப்பாங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் உங்களோட சேனலை நம்ம சேனலை நீங்கள் பே பண்ணி ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9791553680 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை இலவசமாக ப்ரொமோட் பண்ணீங்கன்னா ஒரு வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க மச்சீஸ். அதை முழுசாக பார்த்துட்டு அதில் சொன்ன விஷயங்களை கரெக்டாக செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சேனலில் இலவசமாகவும் ப்ரொமோட் பண்ணுறேன். ஸோ இப்போது மேட்டருக்கு வருவோம். ஸோ யூடியூப்பில் ஃபஸ்ட்டு 100 சப்ஸ்கிரைபர்ஸை நம்ம ரீச் பண்ணதும் நமக்கு கஸ்டம் யூஆர்எல் எனேபிள் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்துட்டு வரும். ஸோ கஸ்டம் யூஆர்எல் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, உங்களோட சேனல் லிங்க்கை யாருக்காவது சென்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சேனல் லிங்க்கை எப்படி காப்பி பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் இப்போ மொபைல் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட யூடியூப் ஆப்பை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி உங்கள் சேனலில் லாகின் பண்ணி தான் வச்சுருப்பீங்க இல்லையா? ஸோ டாப் ரைட் கார்னரில் இருக்கிற உங்களோட லோகோ கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் யுவர் சேனல் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சேனலோட ஹோம் பேஜ் வந்துட்டு வந்துடும். இப்போ மேலே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ண உடனே ஷேர் அப்படிங்கிற ஒரு ஐக்கான் அதில் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் லிங்க் வந்து காப்பி பண்ணிக்கலாம். அதாவது காப்பி லிங்க் அப்படின்னா அதில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட சேனல் லிங்க்கை வந்து இப்படி தான் காப்பி பண்ணணும். இந்த லிங்க்கை நீங்கள் யாருக்காவது வாட்ஸ்அப்பில் இல்லை அதர் சோசியல் மீடியாஸில் எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு யூஆர்எல் வந்துட்டு வரும். HTTPS அப்படின்னு போட்டுட்டு ரேண்டமாக நிறையா ஆல்ஃபபெட்ஸ் வந்துட்டு அங்கே இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு உங்களுடைய சேனல் யூஆர்எல். ஸோ அந்த யூஆர்எல் பார்க்குறதுக்கு அப்படியே கொய்யாமையான்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு வந்துட்டு ரேண்டமாக வந்துட்டு நிறைய ஆல்ஃபபெட்ஸில் மிக்சடாக அவங்க கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக அதுதான் வந்துட்டு ஆரம்பத்தில் நம்ம சேனல் யூஆர்எலாக இருக்கும். பட் 100 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணதுக்கு அப்புறம் நாம் இந்த கஸ்டம் யூஆர்எல் அப்படிங்கிற விஷயத்தை கிளைம் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம சேனல் நேமே வந்துட்டு அங்கே டிஸ்பிளே ஆகும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்களோட சேனல் நேமில் தான் கஸ்டம் யூஆர்எல் வந்துட்டு வாங்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 100 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சேனல் நேம் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதே நேமில் தான் வந்துட்டு கண்டிப்பாக கஸ்டம் யூஆர்எல் வந்துட்டு நீங்கள் வாங்குவீங்க. ஸோ அப்படி வாங்கினதுக்கு அப்புறம் வாங்குறது அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் நமக்கு யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோ பேஜ்லேயே வந்துட்டு அதை எனேபிள் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்லாம் இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு நம்ம கஸ்டம் யூஆர்எல் வந்துட்டு கிளைம் பண்ணிக்கலாம். கிளைம் பண்ணதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரியே உங்களோட சேனல் லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு யாருக்காவது சென்ட் பண்ணீங்க அப்படின்னா அதே மாதிரி HTTPS அப்படின்னு போட்டு /YouTube அப்படின்லாம் போட்டு உங்களோட சேனல் நேம் வந்துட்டு அந்த இடத்துல இருக்கும். ஸோ அது பார்க்குறதுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி கெத்தாக இருக்குன்றதை தாண்டி ரொம்ப ப்ரொஃபஷனலாக வந்துட்டு இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட சேனல் நேம்லேயே வந்துட்டு நம்மளோட யூஆர்எல் வந்துட்டு வந்துடும். ஸோ நீங்கள் யாருக்கு உங்களோட சேனல் லிங்கை சென்ட் பண்ணாலும் சரி, எந்த ஒரு சோசியல் மீடியாவில் சென்ட் பண்ணாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சேனல் நேம்லேயே தான் வந்துட்டு அந்த ஒரு லிங்க் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் சேனலுக்கு கஸ்டம் யூஆர்எல் இன்னும் கிளைம் பண்ணல அப்படின்னா இப்போவே கிளைம் பண்ணுங்கள். ஸோ எப்படி இந்த கஸ்டம் யூஆர்எல் வந்துட்டு கிளைம் பண்ணுறதுங்கிற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல் நான் அப்லோட் பண்ணிவிட்டேன். அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பேசின விஷயத்தை திருப்பி பேசி உங்களுக்கு போர் அடிக்க விரும்பல. ஸோ அந்த லிங்கை செக் பண்ணி பாருங்கள். ஸோ 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியும் இன்னும் இந்த கஸ்டம் யூஆர்எல் யாராவது கிளைம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே போய்ட்டு கிளைம் பண்ணிருங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியங்க. இப்போ ஒரு நேமில் நீங்கள் ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் A அப்படிங்கிற ஒரு நேமில் ஒரு சேனலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. இன்னொருத்தவங்க அதே A அப்படிங்கிற நேமில் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன். ஸோ யார் வந்து ஃபஸ்ட்டு 100 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்துட்டு அந்த A அப்படிங்கிற நேமில் வந்து கஸ்டம் யூஆர்எல்ல கிளைம் பண்ண முடியும். ஸோ ஒருத்தர் வந்துட்டு அந்த ஏங்கிற நேமில் கிளைம் பண்ணிட்டாங்கன்னா இன்னொருத்தர் அவருக்கு அப்புறம் 100 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணால் கூட அந்த பர்டிகுலர் A அப்படிங்கிற நேமில் அவங்களால யூஆர்எல் வாங்க முடியாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த கஸ்டம் யூஆர்எல் அப்படிங்கிறது யூனிக்காக அந்த சேனலுக்கு மட்டும்தான் வந்துட்டு இருக்கும். ஸோ உங்களுடைய சேனலை வந்துட்டு நீங்கள் யூனிக்காக காமிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போவே அந்த கஸ்டம் யூஆர்எல் வந்துட்டு கிளைம் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக்கு, இல்லை அப்படின்னா ஒரு டிஸ்லைக்கு, ஆக மொத்தம் ஏதாவது ஒன்றா கொடுத்து விட்டுருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு ஷேரும் கொடுத்துருங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் மச்சீஸ். ஸோ நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி மேக் பண்ணுறதுக்கு அதுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அடுத்த வீடியோ வந்து நான் சந்திக்கிறேன். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். டாடா, பை பை, see you.